1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம்? நம்ம இந்த வசனத்தை தான் தியானம் செய்ய போகிறோம். இந்த வருடம் முழுவதுமாக என்ன செய்ய போகிறோம்? இந்த வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் நமக்கு என்ன பிரயோஜனமாக இருக்குது, இந்த வசனத்தில் யாரை சொல்கிறாங்க, யாரை மையப்படுத்துகிறாங்க, அதை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறோம் நம்ம? நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. என்ன நமக்கு வாக்குத்தத்தமாக இருந்த இந்த வருஷத்தில்? நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷம் மட்டும் இல்லை, நம்ம சாகிற வரைக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது? இதை மறந்துடக்கூடாது. கடவுள் சொல்கிறாரு. கடவுள் என்ன சொல்கிறார்? இப்படி பார்த்து சொல்கிறாரு, நான் யார்? பரிசுத்தர். நான் பரிசு. அதனால் நீ என்ன செய்? பரிசுத்தனா இரு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக ஆசைப்படுவாங்க. டாக்டராக இருக்கிறவங்க என் பிள்ளைங்க என்ன செய்யணும்? டாக்டர் ஆகணும் அப்படி ஆசைப்படுவாங்க. இன்ஜினியராக இருக்கிறவங்க என் பையனை என்ன செய்யணும்? இன்ஜினியராக வரணும். அப்புறம் அதுபோல் நிறைய ஆசைப்படுவாங்க. நான் என்ன ஆசைப்படுவேன்னா, நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால என் பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரனாக வரணும். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரா? நான் பரிசுத்தர்ப்பா, அதனால் நீயும் பரிசுத்தராயிரு. அப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்ன கிடையாது? அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு என்ன செய்ய? நிறையா தடைகள் வரும். என்ன வரும்? முத்து என்ன வரும்? தடைகள் வரும். கவனிக்கு நாங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. நான் சொல்லும் போது கேள்வி கேட்பேன். நான் பதில் சொன்னேன். ஓகேவா? நமக்கு என்ன வரும்? நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு தடைகள் வரும். ஒவ்வொரு நாளும் தடையாக வரும். நமக்கு தெரியாமலேயே தடையாக இருக்கும். அந்த தடையெல்லாம் நம்ம தகர்த்தெறிந்து நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு முற்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் அது நம்முடைய கடமையாக போச்சு. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை பற்றி இப்போ சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தை பாராத சுத்த கண்ணன். என்ன செய்ய மாட்டார்? அவர் பாவத்தை பார்க்கவே மாட்டார். நம்மலாம் பாவி, ஆனால் நம்மளை பார்க்குறாரா ஆண்டவர்? ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரா? நம்மளாம் பாவின்னு பார்த்து என்ன செய்யறாரு? நமக்கெல்லாம் தண்டனை வச்சுருக்கிறார். இவன்லாம் யார்? இவன்லாம் அநியாயக்காரன், பொல்லாதவன், துரோகம் செய்கிறவன் சொல்லி நம்மளாம் பார்த்துட்டு நமக்கு தண்டனை வச்சுருக்கிறாரு. அந்த நம்முடைய அந்த அக்கிரமத்தை பார்க்காம இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் ரத்தத்தினாலே அதை மூடி போட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்கள்லாம் நினச்சிருக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டபடினால் நம்மளாம் இப்போ என்னவாயிட்டோம்? நம்மளும் பரிசுத்தவான்களாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. பரிசுத்தர் ஆகினால் நீங்களும் பரிசுத்தராக சொன்ன வசனம் இப்படியாக நிறைவேறுது. அப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கு சில தடைகளை நம்ம செய்யணும்? தகர்த்து போட வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு சில தடைகள் வருது. அதெல்லாம் என்ன செய்யணும்? தகர்த்து போடணும். எதெல்லாம் நமக்கு தடையாக வருது சொல்லி பார்க்கும்போது அதையெல்லாம் நம்ம செய்யணும்? தள்ளி போடணும். ஜபத்துக்கு வருவதற்கு தடையாக இருக்குது. என்னது தடையாக இருக்குது? சாப்பாடு தடையாக இருக்குது. சாப்பிட்டா கொஞ்சம் லேட் ஆகிடும். அப்படின்னாக்க என்ன செய்யணும்? நம்ம சாப்பாடை வந்து சாப்பிடலான்னு வச்சுட்டு வந்துடணும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்போ தான் வருவாங்க. என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. எப்போ வருவாங்க? கரெக்டாக அந்த டைமுக்கு தான் வருவாங்க. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம் பார்த்தியா, அப்போ தான் வருவாங்க. பிசாசுனா செய்வான், அந்த நேரம் அமுச்சு வைப்பான். நீ இப்போது அந்த வீட்டுக்கு அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்களா இல்லை உனக்கு வந்து மரியாதை கொடுக்குறாங்களா பார்த்துடலாம் சொல்லி என்ன செய்வான் பிசாசு? போடா போய் கிறிஸ்தவங்க வீட்டுக்கு போனி, நீ அங்கே போய் என்ன செய்ய, இது போல் சொந்தக்காரனா போ அப்படின்னு. அப்போ தான் ஒரு சொந்தக்காரர் வருவார். எங்கே வருவார்? வீட்டுக்கு வருவார். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெலாம் எல்லாம் கிளம்பி ரெடியாக இருப்போம். அந்த நேரத்தில் வருவார். நம்ம என்ன செய்வோம்? ஐயோ ஊர்லேருந்து என் அண்ணன் வந்திருக்கிறான், என் தம்பி, என் மாமா வந்திருக்கிறாரு, ஐயோ அவர் தான் என்னை தூக்கி எடுத்து வளர்த்தவர், அவர் வந்திருக்கிறாரு, எப்படி நான் இவரை விட்டுட்டு சர்ச்சுக்கு போகிறது? பரிசுத்தமாக எப்படி நான் வாழ்கிறது? தடையாக வந்துருக்கு. இப்போ ஒன்று வந்துருச்சு. நம்ம என்ன யோசிப்போம்? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். ஆண்டவர் பார்த்து தான் இருக்கிறார். அதெல்லாம் மன்னிச்சிடுவார். சொல்லிவிட்டு மாமா கூட அங்கேனா செய்கிறோம், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு போகிறதுனா இது கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் போயிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சரி இன்னும் இந்த அடுத்த வாரம் போய்க்கலாம் சர்ச்சுக்கு, ஆண்டவர் என்ன செய்யலாம் ஆராதிக்கிறதுக்கு அடுத்த வாரம் போய்க்கலான்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஒரு முடிவு எடுத்துருவோம். இல்லைன்னா அந்த நேரம் பார்த்தா பேரப்பிள்ளை என்ன செய்யும்? அடம் பண்ணிட்டு இருக்கோம். பேரப்பிள்ளை என்ன செய்யும்? ஒரே அடம் பண்ணும், வாள் பண்ணும்.
ஒரே சேட்டை போனோம். சர்ச்சுக்கு கிளம்புற நேரம் பார்த்து தான் நம்ம என்ன செய்வோம், ஐயோ பேர பிள்ளைங்க என்ன பண்ணுறது, பாவம் சின்ன குழந்தையாச்சே, ஒன்றும் தெரியாது, இதுக்கு பச்சை பிள்ளையாச்சே, என்ன செய்யணும் நம்ம அது கூட அப்படி விளையாடி அதை சமாதானப்படுத்திக்கிட்டு, இல்லைன்னா வீட்டுக்காரர் அப்போ தானே செய்வார், குடிச்சிட்டு வந்திருப்பார், சமைக்கலையா, இன்னும் நான்வெஜ்ஜு செய்யலையா, கறி செய்யலையா, சிக்கன் எடுக்கலையா, மீன் எடுக்கலையா, அவர் என்ன செய்வார், அங்கே வந்து அந்த நேரம் பார்த்து தான் அநேக தடைகள் வரும். எதுக்கு வரும், நம்ம பரிசுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அநேக தடைகள் வரும். அதுக்கு ஆதாரமாக நம்ம பார்த்தோம். என்ன படுத்துதான் பரிசுத்தமாக இருக்க முடியாதபடிக்கு அது நம்மை கரைப்படுத்துகிறது சொல்லி பார்த்தோம். மிருகங்கள் மூலமாக, பறவைகள் மூலமாக, பிராணிகள் மூலமாக என்ன செய்யுது, வந்து கரைப்படுத்துகிறது பார்த்தோம். ரெண்டாவதாக பார்க்கும்போது அது எங்கேருந்து வருதான், கரைப்படுத்தக்கூடிய தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் மனுஷனுக்குள்ளே எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது இருதயத்திலேருந்து வருது. எங்கேருந்து வருது, மனுஷனை கரைப்படுத்த தீட்டுப்படுத்த இருதயத்திலேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த வசனத்தில் எது வரைக்கும் பார்த்தோம், மார்க் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். மார்க் 7:15 எது வரைக்கும் பார்த்தோம், மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள் போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும். வெளியிலேருந்து போகிறதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாதுப்பா, உன்னை கரைப்படுத்தாது. ஆனால் உள்ளேருந்து வெளியே வரக்கூடியதான் என்ன செய்யும், கரைப்படுத்தும். பரிசுத்தமாக இருக்க நம்மளை கரைப்படுத்துறதுக்கு என்ன எங்கேருந்து வருதான், வெளியிலேருந்துலாம் வரலப்பா, இப்போ எங்கேருந்து தான் வருது, உள்ளேருந்தே வருது. நம்மளை கரைப்படுத்த தீட்டுப்படுத்த பரிசுத்தமாக இல்லாமல் மாற்றுறதுக்கு எங்கேருந்து வருது, உள்ளேருந்து வருது சொல்லி பார்க்கும். இப்போ நான் சொல்கிற வசனத்தை கேட்குறதுக்கு உங்களுக்கு காது இருந்ததுன்னா, எல்லாருக்கும் காது இருக்குல்ல, கேட்குறதுக்கு காது இருந்ததுன்னா என்ன செய்யுங்க, நீங்கள் கேளுங்க. கேட்கிறதுக்கு ஒருவன் காதுலோனாக இருந்தால் கேட்க கடவன் என்றார். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த பொழுது அவருடைய சீசர்கள் அவர்கள் சொன்ன ஓமைகளை குறித்த இடத்தில் விசாரித்தார். இப்போ என்ன செய்கிறாங்க, சீசர்கள்லாம் வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களாக இருக்கீங்களா, புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா, அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றில் போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்கள் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கள் இப்போ சாப்பிட்ற சாப்பாடு என்ன செஞ்சுதான் ஆசன வழியாது போயிடுது அப்படி சொல்கிறார். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் என்ன வருதான், இருதயத்திலேருந்து பொல்லாத சிந்தனைகள் வருது அப்படி சொல்லி பார்த்தோம். என்ன பொல்லாத சிந்தனை, பொல்லாத சிந்தனை வந்து எப்படிலாம் வருதான், வீணாக சிந்திக்கக்கூடியதான சிந்தனை. பொல்லாத சிந்தனை என்னது, தேவையில்லாத சிந்திக்கிறது. அதுக்கப்புறம் தேவையில்லாத துர்ச்சிந்தனை, கெட்டதையே சிந்திக்கிறது. அப்புறம் தகாத விதமாக சிந்திக்கிறது. வீண் சிந்தனை என்ன செய்யுது, வேதத்தை நேசிக்க விடாது. தேவையில்லாத சிந்திச்சா என்ன ஆகிடும், பைபிளை நேசிக்க முடியாது. சங்கீதம் 119 சங்கீதம் 113 போட்டிருக்கு, வீண் சிந்தனை என்ன செய்தான், வேதத்தை நேசிக்க விடாது, வேதத்தை படிக்க விடாது. தேவையில்லாமல் சிந்திச்சா என்ன செஞ்சிருவோம், நம்ம பைபிளை படிக்க முடியாது. துர்ச்சிந்தனை, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குதான், வீணாகவும் சிந்திக்கிறோம், துர்ச்சிந்தனையாக இருக்கும். துர்ச்சிந்தனை குறித்து பார்க்கும்போது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான தயவை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது தடையாக போகுது துர்ச்சிந்தனை. நீதிமொழிகள் 12:2 14:17 பார்க்கிறோம். துர்ச்சிந்தனை என்ன செய்யுது, தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான கிருபையை தயை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடை பண்ணுது. நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்குது, பயங்கர மோசமானதாக இருக்குது. வீணாக சிந்திக்க வைக்குது, தேவையில்லாத துர்ச்சிந்தனையை உண்டாக்குது. நாலாவது பார்க்குறோம், தகாத சிந்தனை. நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையா, தகாத சிந்தனை நிதானம் இழக்க செய்யுது. தகாத சிந்தனை என்ன செய்யுது, நிதானம் இழக்க செய்யுது. எங்கே நிதானம் இழந்து போவோம், தகாத சிந்தனை பண்ணும் பொழுது, பாவம் செய்வதற்கு தூண்டக்கூடியதான அந்த தகாத சிந்தனையை சிந்திக்கும் பொழுது என்ன செய்வோம், நம்ம நிதானம் இழந்து போவோம். யாத்திராகமும் 2:4 பார்க்கிறோம். இருதயத்தின் நினைவு தோற்றம் நித்தம் பொல்லாது. மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்குதா, இருதயத்தில் இருக்குதா, அந்த நினைவு தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது, எப்பவுமே அப்படி தான் இருக்குதான்,
மனுஷனுடைய இருதயத்திலேருந்து வரக்கூடியது எப்போவுமே பொல்லாததாக இருக்குது சொல்லி ஆதியாகமம் 6:5 வாசிக்கிறோம். இருதயத்தின் நினைவு சிறு வயதிலிருந்தே பொல்லாததாக இருக்குன்னு சொல்லி ஆதியாகமம் 8:21 வாசிக்கிறோம். இப்படி நம்முடைய சிந்தனையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நல்லதாக இருக்குதுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கா. வசனங்கள் நிறைய இடங்களில் போட்டிருக்கு. மனுஷனுடைய சிந்தனையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குதான்? தகாதது, வீணானது, துர்ச்சிந்தனை, இதெல்லாம் எங்கேருந்து வருது? கரைப்படுத்துறதுக்காக இருதயத்திலிருந்து வருது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாட விடாமல், பிதாவை போல பரிசுத்தமாக இருக்க விடாமல் அவனை கரைப்படுத்துவதற்கு தடையாக நம்முடைய சிந்தனையிலேருந்து வரக்கூடியதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான சிந்தனை உண்டாவதற்கு நாம் என்றைக்காவது நம்ம இடம் கொடுத்துருக்குறோமா? இல்லை நமக்கே தெரியாமல் அப்படிப்பட்டதான அந்த நெருக்கத்தில் நம்ம போயிருக்கிறோமா? நம்ம நாமே என்ன செய்யணும்? நிதானத்தை பார்க்கணும். ஆண்டவரே, என்கிட்ட தகாத சிந்தனை இருக்குதா? துர்ச்சிந்தனை இருக்குதா? என்னுடைய இருதயத்தின் நினைவுலாம் பொல்லாததாக என்றைக்காக இருக்குதா? அது எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு நினைவுபடுத்துங்க. நான் விடுபடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அவைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? என்னுடைய இருதயத்தில் வந்து என்னை கரைப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய இருதயமானது பரிசுத்தமாய் காணப்பட, உம்மை போல் நான் பரிசுத்தமாய் வாழ என்னுடைய இருதயமானது என்ன செஞ்சிடக்கூடாது? தடையாய் போயிடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம கேட்டு நம்ம இருதயத்தை என்ன செஞ்சிடணும்? நம்ம கரைப்படுத்த விடாமல் படிக்கு பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம இருதயத்தில் என்ன வருதான்? பொல்லாத சிந்தனை வந்து கரைப்படுத்துகிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், விபச்சாரம், வேசித்தனம். என்ன செய்யுது? இருதயத்திலேருந்து வருது. சிந்தனை மட்டும் இருதயத்திலேருந்து வரல, விபச்சாரமும் வேசித்தனமும் இருதயத்திலேருந்து வருது. அதை குறித்து பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் 6:26 வாசிங்க. விபச்சாரம் என்ன செய்யுமா? உயிரை வேட்டையாடும். என்ன செய்யும்? ஒரு உயிரை வேட்டையாடும் சொல்லி நீதிமொழிகள் 6:26 வாசிக்கிறோம். வாசிங்க. ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாயிருக்கும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறார். என்ன செய்கிறாங்க? அவங்க அருமையான உயிரை என்ன செய்கிறாங்க? வேட்டையாடுறாங்க. விபச்சார பாவம் என்ன செய்யுது? ஒரு உயிரையே வேட்டையாடுது, சூறையாடி போடுது. அப்படிப்படுதான பாவம் உண்டாகக்கூடிய இடம் எங்கே இருக்குது? இருதயத்தில் காணப்படுதான். இருதயத்தில் அப்படிப்பட்டதான பாவம் உண்டாகக்கூடியதான கரை இருதயத்திலே காணப்படுது. அப்படி இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயமானது கரைப்படாமல் இருக்க வேண்டும். இருதயத்தை கரைப்படுத்தக்கூடியதான சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம் என்ன செய்து கரைப்படுத்துகிறது? அதே அதிகாரம் 32 பார்க்கும். ஆத்துமாவையும் என்ன செய்தாது? கெடுத்து போடுது. உயிரை வேட்டையாடுறது மாத்திரமில்லை, ஆத்துமாவையும் என்ன செய்தது? கெடுத்து போடுதுன்னு 32 நம்ம பார்க்கணும். ஸ்திரீயுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். அந்த விபச்சாரம் என்ன செஞ்சது? ஆத்துமாவையும் கெடுத்து போடுது. பரலோகம் போகவே முடியாது. பரலோகம் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. விபச்சார பாவம் செய்கிறவங்க பரலோகம் போகவே முடியாது. வேசித்தனம் பண்ணுகிறவங்க பரலோகம் போகவே முடியாது. அப்படிப்பட்டதான அந்த எண்ணத்தை எங்கே உண்டாக்குதான்? அது இருதயத்தில் உண்டாக்குது. இருதயத்தை என்ன செய்தது? கரைப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவத்துக்கு நாம் இணங்காதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த விபச்சாரம் என்ன செய்தால் உலகத்தோடு கூட ஒத்துப்போக செய்யும். விபச்சார வேசித்தனம் என்ன செய்யும் தெரியுமா? உலகத்தோடு கூட ஒத்துப்போக செய்யும். யாக்கோபு 4:4 வாசிக்கலாம். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைவனாகிறான். அல்லேலூயா. என்ன சொல்லுது வசனம்? விபச்சாரரே, விபச்சாரிகளே. இது யாரை பார்த்து சொல்லப்பட்டிருக்குது? இந்த யாக்கோபு யாரை பார்த்து சொல்கிறாரு? கிறிஸ்தவங்க. அவங்க யார்? சபைக்கு போகக்கூடியவங்க. அவங்க கிறிஸ்தவங்களை பார்த்து தான் சொல்கிறாரு அந்த யாக்கோபு. அந்த அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு? சபை விசுவாச மக்களை பார்த்து சொல்கிறாரு, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகியால் உலகத்துக்கு சிநேகிதர்களாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். இருதயத்திலேருந்து என்ன வருதான்? இப்போ உலகத்தை நேசிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை அது கொண்டு வருது. விபச்சாரம் என்ன செய்யுது? உலகத்தோடு ஒத்து போகிறதுக்கு
இன்றைக்கி நிறைய நேரங்கள் நம்ம என்ன செஞ்சிடும், உலகத்தோட ஒத்து போயிடுறோமா இல்லையா? உலகத்தோடு ஒத்து போனால் நம்ம விபச்சார பாவம் செய்வதற்கு, வேசித்தனம் செய்வதற்கு சமமாக இருக்கிறது. உலகத்தோடு ஒத்து போகிறோமா இல்லையா? என்னென்ன காரியங்கள் நம்ம உலகத்தோடு ஒத்து போகிறோம்? ஊரோடு கூட சேர்ந்து நம்மளும் தேரோடு போகிறோம். என்னென்ன காரியத்தில் போகிறோம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். உலகத்தோடு ஒத்து போகிறது நான் சொன்னால் நிறையா சொல்லுவேன். மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆகிடாது. எனக்கும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். உலகத்தோடு ஒத்து போகிறது என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் பொங்கல் கொண்டாடினீங்களா? பொங்கல் கொண்டாடலையா? ஏன் பொங்கல் கொண்டாடலையா? அச்சோ, பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எடுத்தீங்களா? பொங்கலுக்கு எடுத்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தான் எடுத்துருப்பீங்க. வேறு என்ன பண்ணீங்க? பொங்கலுக்கு ஃபெஸ்டிவலுக்கு என்ன கொண்டாடினீங்களா? வீட்டில் பொங்கல் சமைச்சிங்களா? ஏன் எல்லோரும் சாப்பிடுவாங்க, அப்போ நம்ம மட்டும் என்ன செஞ்சுருவோம்? தனியாக தெரியும். ஆண்டவர் நம்மளை என்ன சொல்லியிருக்காரு? தனியாக தான் தெரிய சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் செய்வாங்க, படைப்பாங்க. நம்ம படைக்காமல் சாப்பிட்றோம். நம்ம படைக்காத செய்து அப்போ ரெண்டும் ஒன்று தானே. படைச்சி சாப்பிட்டான்னா படைக்காமல் அவங்க செய்யும்போது நம்மளும் செஞ்சால் அதுதான் ஒத்து போகிறது. என்னது? ஊரோடு கூட நான் எப்படிப்பட்ட கொஞ்சம் தனியாக நான் அதை செய்ய மாட்டேன். ஆனால் நான் செய்வேன் பொங்கல். என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஏமாந்துருவாங்களே. எல்லோரும் பொங்கல் சாப்பிடும்போது என் பிள்ளைங்க இது என்ன? இது ஒத்து போகிறது தான். இது நீ அடுத்த நாள் செய்கிறது. மற்றவங்க முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? நம்ம யாரும் காட்டணுமா இல்லையா? நம்ம யார்? பரிசுத்தமாய் ஜீவிக்கக்கூடியவங்க. யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமாய் ஜீவிக்கக்கூடியவர். அவர் பரிசுத்தர். அப்போ நாமளும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். இங்கே வசனம் சொல்லுது, ஊரோடு கூட உலகத்தோடு ஒத்து போகிறவங்க. நல்லா திரும்ப வாசிப்பேன் அந்த வசனத்தை. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதலாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கும். நம்ம பகையாக மாறிடுறோம். எப்போ? உலகத்து மக்களோடு அவங்கள போல் நம்ம வாழ்ந்தாலே என்ன செஞ்சிடும்? பகையாக மாறிடும். தீபாவளிக்கு பட்டாசு என்ன செய்வாங்க? வெடிப்பாங்க, எல்லோரும் வெடிப்பாங்க. நமக்கும் ஆசை வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்யும்? அவங்களுக்கு சொல்லித்தரணும், இது பட்டாசு எதுக்காக வெடிக்கிறது, நம்ம வெடிக்கலாமா வெடிக்கக்கூடாதுன்னு. நானும் ஒரு காலத்தில் வெடிச்சிருக்கிறேன் பட்டாசுலாம். நானும் ஒரு காலத்தில். ஆனால் கடவுளுடைய வழி நடத்துதலில் காசு போட்டு இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. யாராவது தருவாங்க பட்டாசு, அதை நான் வெடிச்சிருக்கிறேன் ஒரு காலத்தில். ஆனால் வசனத்தை வாசிக்க படிக்க நம்ம என்ன செய்யக்கூடாது? பட்டாசு வெடிக்கக்கூடாது. உலகத்து மக்களை போல் நம்ம செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. செஞ்சால் நம்ம என்ன செய்யணும்? உலகத்தோடு கூட ஒத்து போகிறோம். அப்போ நம்மளை பார்த்து வசனம் என்ன சொல்லுது? கடவுளுக்கு விரோதமான செயல் அது. ஒத்து போகிறதுனா சரி, கடவுளுக்கு விரோதமான. நம்ம கடவுளுக்கு உண்மை உள்ளே வந்துருக்குமா? கடவுள் நம்மளை நேசிக்கிறாரா இல்லையான்னு எப்படி தெரியும்? இப்போ நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசுவை பின்பற்றுறேன், இயேசு தான் என் தெய்வம் நான் சொல்கிறேன். அப்போ என்கிட்ட இயேசு வெளிப்படணுமா இல்லையா? வெளிப்படணும். இயேசு மாதிரி அன்பு என்கிட்ட இருக்கணுமா இல்லையா? அன்பு இருந்தால் தானே நான் வந்து இயேசு என் உள்ளே இருக்கான்னு காட்ட முடியும். இப்போ கடவுள் சொன்னதெல்லாம் செய்யணும்ல. கடவுள் என்ன சொல்லிக்கிறாரு? உலகத்தில் இருக்கிற மக்களை மாதிரி நேசிச்சிடக்கூடாது, நீயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ நான் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? உலகத்தில் இருக்க மக்கள் மாதிரி இருக்கலாமா? சீட்டு போடுவேன் நான். உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் மாதிரி சீட்டு போடுவேன். என்னென்ன சீட்டு போடுவேன் இருக்குது? என்னென்ன சீட்டுக்கு எல்லா சீட்டையும் போடு. வட்டிக்கு வாங்கு, சீட்டு போடு, இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கு. நானும் ரொம்ப வருஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணும்னா, இது போல் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குகிற பொருள் வாங்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னால் அது என்ன ஆக்கிடும்னாக்கா நம்மளை அடிமையாக்கிடும். என்ன செஞ்சிடும்? அடிமையாக்கிடும். உலகத்தோடு ஒத்து போக வச்சிடும். சின்னதாக ஒரு பொருள் வாங்குவோம், அப்புறம் கொஞ்சம் நம்மளால் அடைக்க முடியுது. அப்போ நான் சொல்கிறது வந்து 2006-7 வருஷங்களில், அந்த டைமில் 2004 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ நானும் என் ஒய்ஃபு தான் இருந்தோம், 2 பேர் தான். அடுத்த வருஷமாக குழந்தை பிறந்துருச்சு. 2005 ஒரு பாப்பா பிறந்துருச்சு. எங்கள் வீட்டில் என்ன கிடையாதுன்னா, பால் குக்கர் கிடையாது. என்ன கிடையாது? பால் குக்கர் கிடையாது. ரொம்ப நாளாக ஆசை எனக்கு பால் குக்கர் வாங்கணும்னு சொல்லி. ஏன்னா பால் என்ன செய்யணும்? காய்ச்சி, குழந்தை அழுகும்போதெல்லாம் செய்யணும், சூடாக பால் கொடுக்கணுனாக்கா என்ன செய்யணும்? காய்ச்சி கொடுக்கணும். அப்போ எங்கள் வீட்டில் கேஸும் கிடையாது. என்ன கிடையாது? கேஸ் அடுப்பும் கிடையாது, மண்ணெண்ணெய் அடுப்பு தான்.
ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஆண்டவரே நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோமே சொல்லும்போது யோசிப்பேன், அப்படியே ஜெபம் பண்ணுவேன். ஆனால் பிசாசு ஊரோடு கூட ஒத்து போகிறது நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தான். உலகத்து மக்களை மாதிரியே இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறதுக்கு தினமும் ஒருத்தர் வருவார். குக்கர் வாங்குறதுக்கு குக்கர் விற்றுட்டு வருவார். நீங்கள் வந்து வாரத்துக்கு 50 ரூபா கொடுத்தா போதும், வாரத்துக்கு 50 ரூபா கொடுத்தா போதும். அதுபோல் குக்கர் வாங்குறதுக்கு, அயன் பாக்ஸ் வாங்குறதுக்கு, பால் குக்கர் வாங்குறதுக்கு, கேஸ் அடுப்பு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகளாக வந்தது. ஆனால் கடவுள் எங்கெல்லாம் செஞ்சாரு, பாதுகாத்தார். அல்லேலூயா. அந்த நாட்களில் நான் என்ன செய்யலான்னு தவணை முறையில் வாங்குறத நான் கற்றுக்கொள்ளலை, அதை விட்டுட்டேன். அது மேலே ஒரு வெறுப்பே வந்துருச்சு எனக்கு. இது பாவம். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. என் ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, எங்கே இது போல் பக்கத்துலாம் வாங்குறாங்க, நம்ம வாங்கலாமா, வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம் அப்படி சொல்லி கேட்பாங்க. நான் ஒரே பிடியாக சொல்ல வேண்டாம். என்னது அப்படியே சொல்லுவேன். நான் இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன். அப்போ ஊழி தான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு மாதம் 2500 ரூபா சம்பளமாக கொடுத்தாங்க அந்த ஸ்தாபனத்தில். நான் எங்கே இருந்தேனாக்கா மதுரையில் இருந்தேன். அப்போ மதுரையில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்தாபனத்தில் என்ன செஞ்சாங்க, 2500 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. 2வது வீட்டு வாடகையும் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த 2500 ரூபாயில் என் குடும்பத்தை நான் என்ன செய்யணும், ரன் பண்ணணும். சாப்பாட்டுக்கு, அப்புறம் பிள்ளைங்க படிப்புக்கு எல்லாம் பண்ணணும். அநேக இடங்கள்லேருந்து உதவிகளும் கிடைக்கும். ஆண்டவர் என்ன செய்வார், உதவிலாம் செய்வார். இருப்பினும் நிறைய தேவைகள் இருக்கும். அந்த தேவையெல்லாம் சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் நெருக்கமாக தான் இருந்தது. அந்த ஸ்தாபனத்தை விட்டு நின்றுட்டேன். நான் என்ன செஞ்சாங்க, அந்த ஸ்தாபனத்துலேருந்து நான் விலைக்கு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் அந்த அவங்களோட ஒத்து போக முடியாதனால விலைக்கு வந்த பிறகு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நமக்கு தான் தெரியுமே வேலை, கார்பெண்டர் வேலை தெரியுமே, தச்சு தொழில், அந்த வேலை செய்யலாம்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். வாரம் சம்பளம் தருவாங்க. அந்த காசை வச்சு என்ன செஞ்சிடலாம், நான் வாங்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்டில் என்ன செய்யலாம், தவணை முறையில் பொருள் வாங்கி வீட்டில் சேர்க்கலாம். ஆனால் சேர்க்க முடியாத அளவுக்கு கடவுள் என்ன செய்ய எங்களுக்கு ஒரு சில நினைவுகளை தந்தார். நம்ம என்ன செய்யக்கூடாது, வட்டிக்கு வாங்கவும் கூடாது, வட்டி கொடுக்கவும் கூடாது, உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. என் மனைவிக்கு அவங்க கேட்கும் போதெல்லாம் சொல்லுவேன், இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன், வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன். சப்போஸ் நாளைக்கு எனக்கு இது எவ்வளோ ஆயிடுச்சு, எனக்கு வேலை செய்ய முடியாத மாதிரி இது ஒன்று ஆயிடுச்சு. அப்போ அந்த வாங்கின பொருளுக்கு நம்ம எப்படி பணம் கட்டுவோம்? வாங்கின பொருள் கட்ட முடியுமா? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னு, என் கையில் என்ன இருக்குது, தெம்பு இருக்குது, பலன் இருக்குது, நான் என்ன செய்வேன், நான் கட்டிடுவேன். அப்படி ஒரு பொருளை வாங்குகிறோம். வாங்கிட்டு கட்ட முடியல என்ன செய்கிறது? அவன் வந்து வாசலில் வந்து கேட்பாங்க. யாரை பார்த்து கேட்பாங்க, நீங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு அப்படி எதுக்கு நீங்களாம் வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ யாருடைய பேர் கெட்டு போவாங்க? நம்ம அநேக நேரங்களில் உலகத்து மக்களை போல் வாழணும் ஆசைப்பட்டு என்ன செஞ்சிடலாம், இப்படி தவணை முறையில் வாங்கலாம். அவங்கள மாதிரி நம்மள என்ன செய்யலாம், பண்டு போடலாம். என்ன போடலாம்? தீபாவளி பண்டு போடலாம். கிறிஸ்தவங்க நினச்சி என்ன செஞ்சிடுவாங்க, புதுசாக ஆரம்பிச்சிடுவாங்க, கிறிஸ்மஸ் பண்டு போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன செய்யறதில்ல, பைபிள் படிக்காதனால தெரிய மாட்டேது அவங்களுக்கு. இங்கே சொல்லுது, வசனம் சொல்லுது, விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகலாக இருக்க விரும்புகிற தேவனுக்கு பகைஞனாக இருக்கு. நம்மை நாமே என்ன செய்யணும், இருதயத்திலிருந்து வரக்கூடாது ஆசையினாலே ஏமாற்றி கொள்கிறோம். அல்லேலூயா. உலகத்தோடு கூட என்ன செஞ்சு ஒத்து போக வச்சிரும். உலகத்தோடு கூட ஒத்து போக வச்சுருவோம். இன்னும் நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், நம்மலாம் எப்படி தான் இருக்கிறோம், இன்னும் உலகத்தோடு கூட தான் இருக்கிறோம், உலகத்தை போல தான் இருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது மாதிரி பிறந்தநாள் ஃபங்க்ஷன் கொண்டாடுறது, அப்புறம் காது குத்துறது. கிறிஸ்தவங்களாம் காது குத்துறாங்க. எதுக்கு குத்துறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. எல்லோரும் குத்துறாங்க, நானும் குத்துறேன். அதுதானே, எல்லோரும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறாங்க. நானும் என் பிள்ளைய இங்கிலீஷ் மீடியம். கஷ்டமாக இருக்கும், வருமானமே இருக்காது. ஆனால் என்ன செய்வாங்க, பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும், கடன்லாம் வாங்கி படிக்க வைப்பாங்க. அதுபோல் தப்புலாம் நான் நிறையா செஞ்சுருக்கிறேன். அதன் பிறகு நான் ரியலைஸ் பண்ணும்போது, யோசித்து பார்க்கும்போது தான், ஐயோ நானும் வச்சுருக்கேன், தப்பு செஞ்சுருக்கேனே. ரொம்ப நாளாக கடன் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரு சில காரியங்களுக்கு கடன் வாங்க. என்னதுக்கு? படிப்புக்குன்னு கடன் வாங்குகிறேன். எதுக்குன்னு கடன் வாங்குகிறேன்? படிப்பு செலவுக்குன்னு கடன் வாங்குகிறேன். எந்த செலவுக்கு கடன் வாங்கினாலும் என்ன தான் அது? கடன் தானே, தப்பு தானே. உலகத்தோடு தானே ஒத்து போகிறோம், உலக மக்கள் மாதிரி தானே வாழ்கிறோம். நான் வசனம் சொல்லுது, என்னென்னு சொல்லுது, உங்கள்கிட்ட கடன் கேட்குறவனுக்கு முகம் கொடாமல் கடன் கொடுன்னு சொல்லுது. யாரை பார்த்து சொல்லுது? கிறிஸ்தவனை பார்த்து சொல்லுது. இயேசு கிறிஸ்து பின்பற்றவங்களை பார்த்து சொல்லுது. நீ என்ன செய்யுது?
முகம் கோணாதான் அவனுக்கு கடன் கொடுன்னு சொல்லுது. ஆனால் நீ கடன் வாங்க சொல்லுதா? நம்ம கடன் வாங்கக்கூடாது, நம்ம கடன் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? உலகத்தோடு ஒத்து போகக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. பரிசுத்தமாக நம்ம பாதுகாத்துக்கணும், கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அநேக நேரங்களில் கண்மூடித்தனமான நம்ம நடந்து கொள்கிறோம். ஏன்? நம்ம இருதயத்திலேருந்து வருதான அந்த பொல்லாத சிந்தனை என்ன செய்யுது? அடுத்து கொலை, பாதகம், விபச்சாரம் அப்படி சொல்லி நிறைய காரியங்கள் வந்து நம்ம என்ன செய்யுது? கரைப்படுத்துகிறது. இந்த இடத்துல மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம், என்ன செய்கிறோம்? விபச்சாரம், வேசித்தனம் என்ன செய்தா நம்ம உலகத்தோடு கூட ஒத்துப்போக வழிவகுக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம அவையிலேருந்து என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். எதெல்லாம் உலகத்து மக்களை போல் நம்மளை காட்டுது அப்படி சொல்லி தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? அதுலேருந்து விலகி வாழ வேண்டும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு உலக மக்களை போல் நம்ம என்ன செய்யக்கூடாது? ட்ரெஸ் போடக்கூடாது. சினிமா நடிகர் மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. அவங்கள மாதிரியே செருப்பு போடுறது, சினிமா நடிகர் மாதிரியே செருப்பு போடுறது. செருப்பு நம்ம காசு கொடுத்து வாங்குறது யார் தான்? நம்ம தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ன செய்கிறோம்? காசு கொடுத்து வாங்குகிறோம். அவங்கள மாதிரி போடுறதுக்கா? நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம செய்யணும். அப்புறம் முடி வெட்டுறது, மேக்கப் பண்ணுறது, இதெல்லாம் யாரை பார்த்து? அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அழகாக தெரிகிறாங்க. சினிமா நடிகரை பார்த்து, ஒரு அரசியல்வாதிகளை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? உலகத்து மக்களை போல் நம்ம வாழறதுக்கு அப்போ நம்ம கரைப்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இதெல்லாம் விட்டு விட வேண்டும். விபச்சாரமாக அது கடவுளுடைய பார் எப்படி இருக்குதா? உலக ஸ்நேகம், உலக மக்களை போல் வாழறது எப்படி இருக்குது? விபச்சார பாவத்துக்கு சமமாக இருக்குது. அல்லேலூயா. ஆகையினால் நாமே கரைப்படுத்தி கொள்ளாமல் இருக்க நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. அடுத்து விபச்சார பாவம் எப்படி இருக்குதுன்னா, நியாயப்பிரமாணத்தை மீற வைக்கும். என்ன செய்யும்? நியாயப்பிரமாணம், வசனம், பைபிளில் இருக்கிற கட்டளைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்ய வேண்டாம், அதை மீறி நடக்கலான்னு சொல்லி அது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்யாதையானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதப்பான்னு சொன்னவர் நியாயப்பிரமாணத்தையும் மீறக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டு நியாயப்பிரமாணத்தை அநேக நேரங்கள்லாம் செய்யாமல் மீறிடுறோன்னு சொல்லி இங்கே பாருங்கள். ஆகையால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்து கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறியவனாக இருப்பாய் சொல்லி இங்கே வசனம் சொல்லி அநேக நேரங்களில் இந்த விபச்சார பாவம் என்ன செய்தான்? நியாயப்பிரமாணத்தை, பைபிள் வசனத்தை மீறி நடக்க வைக்குது. அது இருதயத்திலேருந்து வந்து என்ன செய்தான்? இப்போ நம்மை கரைப்படுத்துவதற்கு ஒரு சில உபாய தந்திரங்களை அது கொண்டு வருது. உபாய தந்திரமாக அது என்ன செய்யுது? செயல்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். விபச்சார பாவம் இச்சையை தூண்டிவிடும். அது என்ன செய்தான்? மனசில் அது ஒரு இச்சையை உண்டாக்கும். அப்புறம் வேசி மார்க்கத்தை பின்பற்றும்படிக்கு அது வழிவகுக்கும். பரிசுத்தமாக நீ வாழ தேவையில்லை, மற்றவங்கள மாதிரியே நீ வாழலாம் சொல்லி அப்படி செய்யும். அது என்ன செய்யும்? அருவருப்பான காரியங்களை செய்ய ஜனங்களை என்னது கரைப்படுத்த, ஆண்டவருக்காக வாழாமல் தனக்காக வாழ தன்னுடைய உடலை மாற்றும்படிக்காக கிரியை செய்யும். அல்லேலூயா. விபச்சார பாவம் என்ன செய்தான்? ஒரு மனுஷனை கடவுளுக்காக வாழாமல் நமக்காகவே வாழணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்ய? நம்முடைய சரீரத்தில் இச்சையை தூண்டிவிடும். அதனால தான் பார்க்குறதெல்லாம் எப்படி இருக்குது? நமக்கு ஆசையாக இருக்குது. நம்ம பார்க்குறதுலாம் எப்படி இருக்குது? ஆசையாக இருக்குது. அழகாக ஒரு பொண்ணு போனால் பையனுக்கு என்ன தோணும்? அழகாக இருக்குன்னு தோணும். அழகாக ஒரு பையன் போனால் பொண்ணுக்கு எப்படி தோணும்? அந்த பையன் அழகாக இருக்கானே. ஏன்? கண்ணில் என்ன செய்யுது? பார்க்கும்பொழுது அது அந்த விபச்சார மோகம் என்ன செய்யுது? உள்ளேருந்து இருதயத்துலேருந்து எப்படி தூண்டுது. பார்க்கறதுலாம் நமக்கு எப்படி தோணுது? நம்ம சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கக்கூடாது. நம்ம சரீரம் என்னது? கடவுள் விரும்புகிற தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் எங்கே வாசம் செய்கிறாரு? நம்ம இருதயத்தில் வாசம் செய்கிறாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? கடவுள் என்ன செய்கிறாராம்? இந்த உலகத்திலேயே பார்க்கும்போது ரொம்ப சுத்தமான பரிசுத்தமான இடம் எதுனாக்கா நம்ம இருதயமாக, அந்த இருதயத்தில் வாசம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? அப்படி நீ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பிசாசனுடைய சரீரத்தை கரைப்படுத்த, அசிங்கப்படுத்த என்ன செய்கிறான்? கண்ணில் பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட வைக்கிறான். இருதயத்துலேருந்து பொல்லாத சிந்தனையை வர வச்சுட்டு இருதயத்துலேருந்து இப்போ விபச்சார மோகத்தை என்ன செய்கிறான்? தூண்டக்கூடியதான இச்சையை அவன் உண்டு பண்ணுறான். நம்ம சரீரத்தை கரைப்படுத்தும்படிக்காக இருதயத்துலேருந்து ஒரு சில பொல்லாத சிந்தனைகளை ஆசைகளையும் தூண்டி விடுகிறான்னு சொல்லி இங்கு பார்க்கிறோம்.
ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே கரைப்படுத்தி கொள்ளாமல் இருக்க நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள நாம் முற்பட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்யுது? நம்முடைய இருதயத்தை நம்மை கரைப்படுத்தக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது என்னென்ன பார்த்தாங்க? மார்க் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா? மார்க் 7ஆம் அதிகாரம். மனுஷனிலிருந்து புறப்படுறது எப்படி புறப்பட என்ன செய்யுது? பொல்லாத சிந்தனை வருது, அப்புறம் விபச்சாரம் வருது, வேசித்தனம் வருது, அடுத்து கொலை பாதகங்களும் என்ன செய்தால் நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தக்கூடியதான கொலை பாதகம் எங்கேருந்து வருது? இருதயத்திலேருந்து வருது. இருதயத்திலேருந்து வந்து நம்ம கரைப்படுத்துகிறது. சிந்தனை மாத்திரமில்லை, செயலையும் என்ன செய்தது? கொண்டு வருது. நம்ம சிந்திக்கிறோம், அடுத்து என்ன செய்கிறோம்? கிரியில் கொண்டு வருகிறோம். நம்ம சிந்திக்கிறத செய்யும்படிக்கு என்ன செய்கிறோம்? முற்படுகிறோம். அது கொலை பாதகத்துக்கு சமமாக வந்து நம்மை கரைப்படுத்துகிறது. நம்ம பரிசுத்தமாக வாழாமல் அசுத்தமாக வாழணும். இந்த பன்னி சேத்துல எப்படி உழண்டுக்கிட்டே இருக்கும், அதுக்கு என்ன இதுதான் நல்லாயிருக்கும்? சேத்துல பிறல்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளில வந்தாலும் அது என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப போய் என்ன செய்யும்? அதுபோல் மனுஷனுடைய இருதயத்தில் பிசாசு என்ன செய்கிறான்? நீ பரிசுத்தமாக இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சிந்தனையை கெடுக்கிறான். அப்புறம் விபச்சார அந்த மோகத்தை சரீரத்தில் தூண்டி விடுகிறான். அடுத்து கிரியை செய்யும்படிக்காக கொலை பாதகத்தை நம்ம சரீரத்தை உண்டு பண்ணும்படிக்காக அவன் முயற்சி பண்ணுறான்னு சொல்லி பார்க்கும். அந்த இருதயத்துலேருந்து அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருதான். அதெல்லாம் என்ன செய்யுது? மனுஷனை வந்து கரைப்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்கும். அதில் கொலை பாதகத்தில் பார்க்கும்போது சகோதரனை பகைக்க செய்யும். சகோதரனை பகைக்கிறோம் இல்லையா, அது கொலை பாதகம் சொல்லி வசனம் சொல்லுது. 1 யோவான் 3:15 வாசிமா. சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைக்கிறாது என்று அறிவீர்கள். அல்லேலூயா. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் எப்படி இருக்கிறானா? கொலை பாதகனாக இருக்கிறான். நம்ம இருதயத்துலேருந்து என்ன வருது? இப்போ கரைப்படுத்துறதுக்கு கொலை பாதகம், கொலை பண்ணுறதுக்கு சமமாக இருக்கக்கூடியதான செயல் நம்முடைய இருதயத்தில் உண்டாகுது. கத்தி எடுத்து குத்தலை, நம்ம என்ன செய்யலை? கத்தி எடுத்து தான் குத்தலையே தவிர மற்றபடி கொலை பண்ணுறது சமமான கிரியை நம்முடைய இருதயத்திலேருந்து உண்டாகி நம்மை கரைப்படுத்துகிறது. அல்லேலூயா. நமக்கு வருது அது போல் உன்னை கொலை பண்ணும் போல் இருக்குது. நீ செய்கிறத பார்த்தா எப்படி இருக்கு? எனக்கு உன்னை கொன்னுடுவேன் சொல்லுவோமா? அது எங்கேருந்து வருது? இருதயத்துலேருந்து வருது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம மனசில் என்ன இருக்கான்? அப்படி கொலை பண்ணுற அளவுக்கு வெறி உண்டாகுது. ஒரு சிலருடைய கிரியையை பார்த்துட்டு நம்ம சொல்லி 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 பார்ப்போம், இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாதன்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டு செய்யலைன்னா செய்யணும், நமக்கு கோபம் அதிகமாக வந்து கொலை பண்ணுற அளவுக்கு துணிகிறோம் இல்லையா? அப்படி கொலை பாதகமான செயலை இருதயத்தில் என்ன செய்கிறது? உண்டாக்கக்கூடியதான கிரியை. என்ன கிரியை அது? பகைக்கிறது, சகோதரனை பகைக்கிறது. என்னென்னு சொல்லப்படுது? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான். சகோதரன் மாத்திரமில்லை, சகோதரியும் கூட. அண்ணன் தம்பி, அப்புறம் அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, இப்படி கூடன் பிறந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு விரோதமாக சிந்திக்கிறது எப்படிப்பட்ட செயலாக இருக்குது? கொலை பண்ணுறதுக்கு சமமாக இருக்குதான். பகைச்சாலே எனக்கு என் தம்பியை பிடிக்கல, எனக்கு என் தம்பியை பிடிக்கல அப்படின்னு நினச்சோம்னால என்ன செய்யணும்? நம்ம கத்தியது ஒரு முறை குத்திடுறோம். எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்கல, எப்போவுமே என்ன செய்கிறாங்க? அவங்க கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கனாக்கா ஒரு குத்து என்ன செய்யணும்? கத்தி எடுத்து ஒரு குத்து. எத்தனை குத்து தான் குத்துறது? நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கொலை பாதகமான செயலை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எங்கேருந்து வருது? அதெல்லாம் இருதயத்தில் இருக்காது. என்ன இருக்குது? நம்மை கரைப்படுத்தக்கூடியதான கொலை பாதக செயல். அப்போ நம்ம இடத்துல என்ன வருதான்? பகைங்கிறதான அது எண்ணம் வருது. எதில் இருந்து வருது? கொலை பண்ணக்கூடியதான செயல் பகைங்கிற எண்ணத்தினால வருது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான் என்று. மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனும் நித்திய ஜீவனை அவனுக்கு கிடையாது. அவனுக்கு என்ன கிடையாது? கொலைபாதகன் நித்திய ஜீவன் கிடையாதுன்னு சொல்லி வசனம் சொல்ல பிரகாரமாக கொலை செய்யக்கூடியதான எண்ணத்தை அவன் என்ன செஞ்சிடறான்?
பிசாசு இருதயத்தை தூண்டி விடுறான். இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்த்துக்கணும். கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பகை என்கிட்ட இருக்குதா? என் சகோதரத்தில் நான் எப்படி அன்பாக இருக்கிறேனா? சகோதரிக்கிட்ட நான் அன்பாக இருக்கிறேனா? அவங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா? அவங்களுக்கு பிடிக்காத நான் என்ன செஞ்சுருக்கேனா? எனக்கு பிடிக்காத அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்களா? அதை நம்ம செய்யணும், ஆராய்ச்சி பார்த்து அவங்களோட நம்ம என்ன செய்யணும், சமாதானமாக போக வேண்டும். ஒப்புரவாகணும். யாருக்கிட்ட ஒப்புரவாகணும்? நம்ம கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லார்கிட்டையும். இது யார்? உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் என்ன செஞ்சிடணும் ஆகணும். கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, எல்லாரும் என்ன செய்யணும், ஒப்புரவு ஆக வேண்டும். அல்லேலூயா. சமாதானமாக இருக்கணும். கூட பிறந்தவங்க கூட என்ன செய்யணும், அண்ணன் இருந்தாலும் சரி, தம்பி இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், நம்ம சமாதானமாக இருக்கணும். அப்படி சமாதானமாக இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் மனக்கசப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படிப்பட்டதாக இருக்குதான்? அது கடவுளை பாதையில் கொலை செய்கிறதுக்கு சமமாக இருக்குதான். அப்படிப்பட்டதான அந்த எண்ணம் உள்ளே வர்றதுக்கு காரணம் என்ன செய்யுது? பிசாசு கரைப்படுத்துவதற்காக இருதயத்தில் வச்சுருக்கிறான். அப்போ நாமே கரைப்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும்னு சொன்னால் அந்த கொலைபாதக செயலை நம்ம கொண்டு வரக்கூடாதபடிக்கு நம்முடைய இருதயத்திலே நம்ம மற்றவர்களோடு கூட சமாதானமாக, யாரோடும் கூட சமாதானமாக நம்ம இருக்க முயற்சி பண்ண வேண்டும். அல்லேலூயா. இல்லை நான் அப்படி தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு சிலரை பார்க்கும்போதெல்லாம் என்ன செய்யுது, கோவமாக வருதுனாக்கா உடனே என்ன செய்யணும், கடவுள்கிட்ட போய் ஆண்டவரே என்னை மன்னிங்க, எனக்கு அப்படிப்பட்ட இரக்கத்தை தாங்க, நான் அப்படிப்பட்ட சுபாவத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு எண்ணம் சூழல், சமாதானமாக இருக்கிறதுக்கான ஒரு எண்ணம் சூழலுக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரத்தில் கேட்டு என்ன செய்யணுங்க, இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. யார் இடத்துல கோபமாக இருக்குல்ல அவங்கள்ட்ட போய் எப்படியாவது எதையாவது செஞ்சு ஏதாவது தாஜா பண்ணியாவது என்ன செஞ்சுருங்க, அவங்கள்ட்ட போய் சமாதானமாக போயிடுங்க. இல்லைன்னு சொன்னால் அது என்ன செஞ்சிடும், உங்களை கரைப்படுத்தி விடும். அல்லேலூயா. ஆனால் என்ன செஞ்சிடாது, கரைப்படுத்திடும். எப்படி நம்முடைய சிந்தனையில் நம்ம தேவையில்லாதெல்லாம் சிந்தித்து தேவையில்லாதெல்லாம் யோசிக்க வச்சு நம்ம இருதயத்தை கரைப்படுத்தி கடவுளை போல் நம்ம வாழக்கூடாதபடிக்கு தடையாக இருக்குதோ, அதே போல் விபச்சாரம் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது கரையை உண்டு பண்ணக்கூடியதான எல்லா விதமான சரீரத்தில் இச்சையை தூண்டக்கூடியதான காரியங்களை செய்து கரைப்படுத்துதோ, அதுபோல் கொலை பாதகம் கூட என்ன செய்தான், மனுஷனை கரைப்படுத்துகிறது. கடவுளை போல் வாழறதுக்கு அது என்ன செய்யறது கிடையாது, விடுறது கிடையாது. அதில் ஒன்று தான் பார்த்து என்ன செய்தது, சகோதரர்கள் கூட என்ன இருக்கணும், நம்ம சமாதானமாக இருக்கும், ஒப்புரவாக வேணும்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த கொலைபாதக செயல் என்ன செய்தான், அது மரணத்தை உண்டாக்கும் செயலாக இருக்க சொல்லி, அது மாத்திரமல்ல கொலைபாதகம் எனது நம்மை கரைப்படுத்துவதற்கு பகையை கொண்டு வரும், மரணத்தை உண்டாக்கும் செயல் அது பிசாசின் விருப்பமாக அது இருக்கிறது. பிசாசின் விருப்பமும் இச்சையை நடத்தக்கூடியதான செயலுமாக கொலைபாதகம் இருக்குன்னு சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 4:44 வாசிக்கிறோம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திற்கு நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். இந்த இடத்துல பாருங்கள், கொலைபாதகமான செயலை என்ன செய்வான், பிசாசு கொண்டு வருவான். அல்லேலூயா. கொலைபாதகம், கொலை செய்ய துணிகிறவன்லாம் எப்படிப்பட்டனா இருக்கிறான், பிசாசினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். பிசாசினால் நிரப்பப்பட்டு இருக்கிறவன் தான் என்ன செய்வான், கொலை பண்ணுறதுக்கு
துணிவான்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்ம கடவுளுடைய வாழ்க்கையில் கடவுளை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும்னு சொன்னால் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது என்ன செய்யும்? கொலை பண்ணுறதுக்கு தூண்டக்கூடியதான செயலை அவன் உண்டு பண்ணுவான் என்று இங்கே பார்க்கிறோம். நம்மை நாமே கரைப்படுத்தி கொள்ளாமல் காக்கப்பட நம்ம இருதயமானது சுத்தமாய் காணப்படும். நம்ம இருதயத்திலிருந்து வரக்கூடியதான காரியங்கள் என்ன செய்து நம்மை தீட்டுப்படுத்துகிறது, அதாவது கரைப்படுத்துகிறது. கரைப்படுத்துகிறபடினாலே நாம் ஆராதிக்கிறதான தெய்வனைப் போல என்ன இருக்குமில்ல பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் சொல்லி பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களாம் செய்யுங்க பரிசுத்தர் சொன்ன தெய்வம் நம்மை பரிசுத்தமாக இருக்கும்படிக்காக விரும்புகிறார். நாம் பரிசுத்தமாக இருக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான்? அநேக உபாயத்தந்திரங்களை கொண்டு வந்து கரைப்படுத்தி விடுகிறான். அவைகளை பார்க்கும்போது மனிதனுடைய இருதயத்திலிருந்து என்ன செய்தான்? அநேக நேரங்களில் கரைப்படுத்தக்கூடியதான செயல் உண்டாகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அவைகளை பார்க்கும்போது சிந்தனை, அப்புறம் விபச்சாரம், அப்புறம் கொலைபாதகங்கள் சொல்லி பார்க்கும்போது கொலைபாதகம் என்ன செய்யுது? பகையை கொண்டு வருது, அப்புறம் மரணத்தை உண்டாக்குறது. அது கொலைபாதகம் எப்படிப்பட்ட செயல்? பிசாசின் செயல் என்று சொல்லி பார்க்கும். கடைசியாக கொலைபாதகத்துக்கு பார்க்கும்போது அது என்ன செய்தான்? நீதி நியாயம் இல்லாமல் செயல்பட இந்த கொலைபாதகம் உதவுகிறதுன்னு சொல்லி ஏசாயா 1:21 வாசிக்கிறோம். கடைசி அந்த வசனத்தை வாசித்து இந்த கொலைபாதகத்தோடு முடிப்போம். அடுத்து தொடர்ந்து நம்ம வருகிற வாரங்களில் வாசிக்கலாம். ஏசாயா 1:21. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். அல்லேலூயா. இப்போ எப்படி இருக்குது? அது கொலைபாதகர் நிறைந்ததான நகரமாக இருக்குது. நீதி நியாயங்களை செய்ய விடாது. கொலைபாதகம் என்ன செய்ய விடாது? நீதி நியாயம்லாம் இருக்காது. கொலை பண்ணுறவங்ககிட்ட அவங்களுக்கும் ஒரு சுய நீதி வச்சுருப்பாங்க. அவன் இதை செஞ்சான், அதனால் நான் இதை செஞ்சிட்டேன். அவன் என்னை கோவப்படுத்தினா, அதனால் நான் இதை செஞ்சிட்டேன். எனக்கு அதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச செயலுக்கு முன்னாடி என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, அவன் செஞ்ச தப்பு மட்டும் தான் தெரிஞ்சுது, அதனால் நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி சொல்லக்கூடியதான நீதி நியாயங்களை பார்க்க விடாதபடிக்கு என்ன செய்தது? காணப்படுது கொலைபாதகம். ஆகிய நம்மை நாமே கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள ஆண்டவரத்தில் நாம் முற்பட வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நாம் கரைப்பட்டிருப்போம் என்று சொன்னால் பரிசுத்தமாய் காணப்பட முடியாது. பிதாவை போல் நாம் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் மாற நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. வெளியிலிருந்து வரக்கூடியதான தீட்டு கரைகள் மாத்திரமல்ல, நம்ம இருதயத்திலேருந்து வரக்கூடியதான காரியங்கள் எப்படி இருக்கா? மனுஷனுக்கு தீட்டாக கரையாக மாறுகிறது. அதில் முதலாக பார்த்தோம், சிந்தனை நமக்கு என்ன வருது? கரைப்படுத்தி விடுகிறது. சிந்தனையின் மூலமாக நம்ம கரைப்பட்டு விடுகிறோம். விபச்சார வேசித்தனத்தின் மூலமாக நம்ம கரைப்பட்டு விடுகிறோம். மூன்றாக பார்க்கும்போது கொலைபாதகத்தின் மூலமாக நம்ம என்ன செஞ்சிடும்? கரைப்பட்டு விடுகிறோம் சொல்லி இங்கே பார்க்கும். இந்த கொலைபாதகமான செயல் பிசாசுக்குரியதான ஒரு செயலாக இருக்குது. இந்த கொலைபாதகமான செயல் என்ன செய்யாது? நீதி நியாயங்களை செய்ய விடாது என்று சொல்லி பார்த்தோம். ஆகினாலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த நீதி நியாயங்களை செய்ய, கொலைபாதகமான செயலிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட, மீட்கப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகிய நாம் கண்களை மூடி ஆண்டவரத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்டதான வசனத்தின்படியே அப்பா ஆண்டவரே நாங்கள் காணப்பட, ஆண்டவரே உம்மை போல் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி ஆண்டவரத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனம் சொல்கிற பிரகாரமாக நம்மை நாமே கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள, காக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இருதயத்திலிருந்து வரக்கூடியதான கரைகளை, பொல்லாத சிந்தனைகளை, விபச்சார வேசித்தனத்தை நாம் எடுத்து போட வேண்டும். கொலைபாதக செயலை நாம் எடுத்து போட வேண்டும். இப்படிப்பட்டதான செயல்களும் கூட நம்ம இருதயத்திலிருந்து வெளியே வந்து நம்ம கரைப்படுத்தி விடுகிறது. அநேக நேரங்களில் நம்மோடு கூட உடன் பிறந்ததான சகோதர சகோதரி நேசிக்க விடாதபடிக்கு அது கொலைபாதகமான செயலை உண்டாக்குகிறது. மரணத்தை உண்டாக்கக்கூடியதான செயலை இது கொலைபாதகம் கொண்டு வருகிறது. பிசாசுக்கு பிரியமாக வாழபடிக்காக இந்த கொலைபாதகம் செயல்படுது. நீதி நியாயங்கள் செய்ய முடியாதபடிக்கு இந்த கொலைபாதகம் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே இப்படிப்பட்டதான காரியங்கள் மூலமாக கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, விபச்சார பாவத்தினுமாக, வேசித்தன பாவத்தின் மூலமாக கூட நாம் கரைப்பட்டு விடுகிறோம். நம்முடைய உயிரை வேட்டையாடி விடுகிறது.
நம்முடைய ஆத்மாவை வேட்டையாடி விடுகிறது. நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போக முடியாதபடிக்கு நம்மை கரைப்படுத்தி விடுகிறது. அநேக நேரங்களில் உலகத்தோடு கூட ஒத்து போகிறதுக்கு இந்த விபச்சாரம் கிரியை செய்யுது. உலகத்தோடு ஒத்து போயிடலாம். அநேக நேரங்களில் மற்றவங்களை போல் நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம். நியாயமான காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க விடாமல் மீறி நடக்க உதவி செய்யுது. இந்த விபச்சார பாவம் அப்படி கிரியை செய்யுது, இச்சையை உண்டாக்குது, நம்முடைய கண்ணெல்லாம் கூடாக்கிடுது. தேவையில்லாத வேசி மார்க்கத்தை, புற மக்களுடைய வழிபாடுகளை பின்பற்ற செய்யுது இந்த விபச்சாரம். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டிய நாம பரிசுத்தமாய் பாதுகாக்க விடாமல் அசுத்தப்படுத்தும்படிக்காக இந்த விபச்சாரம் கிரியை செய்யுது. நம்ம இருதயத்தில் இருந்து கரைப்படுத்தக்கூடியதான இப்படிப்பட்டதான செயலிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட மீட்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படிக்காக ஆண்டவரத்தில் கேட்போம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க. இந்த சிந்தனையில் ஆண்டவரப்பா வீணாய் சிந்திக்காதபடிக்கு வேதத்தை நேசிக்க விடாமல் சிந்திக்கிறதான சிந்தனையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவரே துர்ச்சிந்தனையை இருந்து நான் விடுபட தேவனிடத்தில் அப்பா தயை பெற்றுக்கொள்ள தகாத விஷயங்களை நாங்கள் தேவையில்லாத விஷயங்களை சிந்தித்து நிதானம் இழந்து போகாமல் இருக்க ஆண்டவரே என் இருதயமானது அப்பா பாதுகாக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே சிறு வயதிலிருந்தே இருதயமானது பொல்லாத காரியங்கள் சிந்திக்கிறது. இருதயத்தின் தோற்றம் நித்தம் பொல்லாது என்று வசனம் சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவரே என்னுடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. ஆண்டவரே பொல்லாத சிந்தனை எண்ணத்திலே கொண்டு ஆண்டவரே வரக்கூடாது. ஆண்டவரே கொலைபாதகமான செயல் எண்ணத்தில் வரக்கூடாது. ஆண்டவரே நான் பாதுகாக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா நாங்கள் வாசித்தான வசனத்தின்படியே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள தெய்வமே இரக்கம் பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக ஐயா. ஹல்லேலூயா.